Hi guys, இந்த விஷயம் நம்ம பார்க்க போகிறது SCSI கண்ட்ரோலர் டைப்ஸு. ஒரு விர்ச்சுவல் மிஷின் நம்ம கிரியேட் பண்ணுறோம்னா என்னென்ன டைப் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாட் இஸ் SCSI கண்ட்ரோலர்? ஒரு விர்ச்சுவல் மிஷினில் ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து என்ன கண்ட்ரோலரில் இருக்கணும், அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, இந்த விர்ச்சுவல் மிஷினில் ஆல்ரெடி இருக்கும். நீங்கள் இந்த விர்ச்சுவல் ரைட் கிளிக் பண்ணி எடிட் செட்டிங்ஸ் போனீங்கன்னா SCSI கண்ட்ரோலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இருக்கு இல்லையா, SCSI கண்ட்ரோலர். இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் SCSI கண்ட்ரோலர், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் SCSI கண்ட்ரோலர், என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படி சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ SCSI கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்கும் நம்ம நியூவாக இப்போ இந்த நியூ டிவைஸ் போயிட்டு கண்ட்ரோலர்னு இருக்கும், அதில் SCSI கண்ட்ரோலர்னு இருக்கும். இது கொடுத்தோம்னா பஸ் லாஜிக் பேரலல், LSI லாஜிக் பேரலல், LSI லாஜிக் SAS, VMI பேரலல், இது ஒவ்வொரு டைப்புக்கும் ஒரு மீனிங் இருக்குது. இது எதுக்காக நம்ம செட் பண்ணோம், என்னென்ன ரீசனுக்காக நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ SCSI கண்ட்ரோலர்ஸ். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விர்ச்சுவல் மிஷின் நான் கிரியேட் பண்ணுறேன். அந்த விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறப்ப அந்த விர்ச்சுவல் மிஷின் ஆட்டோமேட்டிக்காக எதில் கிரியேட் ஆகுதுன்னு பார்ப்போம். பை டிஃபால்ட்டாக அது யூஸ்வலாக பை டிஃபால்ட்டாக அதுவே எடுத்துக்கும். SCSI கண்ட்ரோலர் வந்து அதுவே எடுத்துக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து SCSI கண்ட்ரோலர் வந்து ஹார்ட் டிஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணி சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஒரு நியூ விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறேன். ஸோ நியூ விர்ச்சுவல் மிஷின் டெஸ்ட் VM. எந்த ஹோஸ்டோ செலக்ட் பண்ணிக்கலாம். டேட்டா ஸ்டோர் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கெஸ்ட் OS. இப்போ நான் எந்த கெஸ்ட் OS செலக்ட் பண்ணுறனோ அதுக்கேற்ற மாதிரி அந்த SCSI கண்ட்ரோல் வந்து மாறும். இப்போ உதாரணத்துக்கு நான் விண்டோஸ் சர்வர் 2003 செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் போகிறேன். SCSI கண்ட்ரோல் பாருங்க, LSI லாஜிக் பேரலல்னு வரும். சரிங்களா, நீங்கள் அங்கே என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி SCSI கண்ட்ரோல் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இப்போ நான் வந்து விண்டோஸ் 2003 செலக்ட் பண்ணேன், ரைட்டா. இப்போ இதே இது விண்டோஸ் 2008 செலக்ட் பண்ணுறேன், இந்த 12 செலக்ட் பண்ணுறேன். SCSI கண்ட்ரோல் பாருங்க, LSI லாஜிக் SASன்னு இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி SCSI கண்ட்ரோல் வந்து அதுவே எடுத்துக்கும். எகைன் நான் ஷோ பண்ணுறேன். நீங்கள் வந்து VM வந்து ப்ரொவிஷன் பண்ணுறப்பயே அது விண்டோஸ் VMஆ லினக்ஸ் VMஆன்னு கேட்கும். நீங்கள் விண்டோஸ் VMல ரொம்ப லெகசி VM, ஸோ விண்டோஸ் 2000 அல்லது ரொம்ப லெகசி VM 2000 ரொம்ப லெகசி VM இது நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா SCSI கண்ட்ரோல் பாருங்க, பஸ் லாஜிக் பேரலல்னு அதுவே எடுத்துக்குது. ஓகே, ஸோ 2003 நான் கொடுக்குறேன். பஸ் லாஜிக் பேரலல்னு எடுத்துக்குது. ஓகே, தென் நான் என்ன பண்ணுறேன், 2019 கொடுக்குறேன். LSI லாஜிக் SAS எடுத்துக்குது. அப்போ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இந்த பேரலல்க்குனா என்ன, இந்த SASனா என்ன, பேராவிர்ச்சுவல்னா என்னங்கிறத இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பேஸ்டு ஆன் அந்த லெகசி ஹார்ட்வேர் சப்போர்ட் பண்ணி அது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பஸ் லாஜிக் பேரலல் இருக்கு இல்லையா, இந்த பஸ் லாஜிக் பேரலல் ஒன்லி சப்போர்ட் டில் 2003. 2008க்கு என்ன வருது பார்ப்போமா, SAS வருது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் 2003 செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா
பஸ் லாஜிக் பேரலல் இருக்கும். ஸோ இந்த நியூ SCSI கண்ட்ரோல் இந்த பஸ் லாஜிக் பேரலல் எதுக்கு இந்த SCSI கண்ட்ரோல் கீழே தான் இந்த ஹார்ட் டிஸ்க் வரும். சரிங்களா? இந்த ஹார்ட் டிஸ்க் இருக்கு இல்லையா, இந்த ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு இந்த SCSI கண்ட்ரோலர் கீழே தான் வரும். இந்த இருக்கு இல்லையா நியூ SCSI கண்ட்ரோலர்னு, இந்த SCSI கண்ட்ரோலர் கீழே தான் வரும் இந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாமே. அப்ப இந்த SCSI கண்ட்ரோலர் வந்து LSI லாஜிக் பேரலல் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, ரொம்ப லெகசி ஹார்ட்வேர். லெகசி ஹார்ட்வேர்னா என்ன, ரொம்ப ஓல்டர் OS லைக் விண்டோஸ் 2003 விண்டோஸ் 2008 வரைக்கும் இந்த LSI லாஜிக் பேரலல் தான் யூஸ் பண்றோம். இந்த LSI லாஜிக் பேரலல் வந்து இட்ஸ் only the purpose for very legacy Windows OS, Windows Server 2003 2008, அப்புறம் விண்டோஸ் XP, விண்டோஸ் 98, இந்த மாதிரி ரொம்ப பழைய OS எல்லாமே இந்த LSI லாஜிக் பேரலல்ல தான் ரன் ஆகும். LSI லாஜிக் பேரலல். Then there's another option, sorry, bus logic parallel. So there's a two option, bus logic parallel and LSI logic parallel. இந்த ரெண்டுமே, இந்த bus logic parallel எடுத்துக்கோங்க, இந்த LSI logic parallel எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு SCSI கண்ட்ரோலருமே பாத்தீங்கன்னா ரொம்ப லெகசி ஹார்ட்வேர் மட்டும் சப்போர்ட் பண்ணும். விண்டோஸ் சர்வர் 2003, விண்டோஸ் சர்வர் 2008, அந்த மாதிரி ரொம்ப பழசு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். அதுக்கடுத்து LSI லாஜிக் SAS இருக்கு இல்லையா, ஏன் இது LSI லாஜிக் பேரலல்லாம் பாத்தீங்கன்னா அதோட த்ரூபுட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். த்ரூபுட்னா என்ன, த்ரூபுட்னா இன்புட் அவுட்புட். லைக் நம்ம ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு ஒர்க் ஆகுறப்ப இன்புட் அவுட்புட் வரும் இல்லையா, அதுதான் த்ரூபுட்னு நம்ம சொல்லுவோம். இந்த த்ரூபுட் வந்து பிலோ 50,000 IOPS கீழே இருக்கும். அதாவது IOPS சொல்லுவோம், இன்புட் அவுட்புட் பெர் செகண்ட் அந்த மாதிரி வரும். IOPS ஸ்பெல்லிங் என்னன்னு பார்த்துறோமா, IOPS இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன் பெர் செகண்ட். IOPSனா இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன் பெர் செகண்ட். இப்போ நீங்க இங்க LSI லாஜிக் பேரலல் இருக்குது அல்லது பஸ் லாஜிக் பேரலல் இருக்குது அப்படின்னா அதோட IOPS வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். which means உங்களோட பெர்ஃபார்மன்ஸ், OS பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவா இருக்கும், உங்களோட விர்ச்சுவல் மிஷினும் ஸ்லோவா இருக்கும். ஏன்னா அதோட மொத்த IOPS 50,000 கீழே. which means input output operation per second, input output operation per second. ஒரு செகண்டுக்கு, அதாவது ஒரு சொடக்கு போடுற நேரத்துல 50,000 த்ரூபுட் தான் இந்த இதுல போகும், இந்த பஸ் லாஜிக் பேரலலையும் LSI லாஜிக் பேரலலையும். whereas LSI லாஜிக் SAS அப்படின்னு ஒரு கண்ட்ரோலர் இருக்குது. ஸோ இந்த கண்ட்ரோலர் பாத்தீங்கன்னா when I select the OS 2012, 16, 19, இப்போ 2022 செலக்ட் பண்றேன், it will become a LSI லாஜிக் SAS. the hard disk become a LSI லாஜிக் SASல இருக்கும். ஸோ LSI லாஜிக் SAS அப்படிங்கிறது ரொம்ப ரீசெண்டான ஒரு SCSI கண்ட்ரோலர். இதுல வந்து பாத்தீங்கன்னா த்ரூபுட் வந்து 50,000 IOPSக்கு பக்கத்துல இருக்கும். மோர் தென் அந்த இதை கம்பேர் பண்றப்ப லைக் உங்களுக்கு LSI லாஜிக் பேரலலையும் பஸ் லாஜிக் பேரலையும் கம்பேர் பண்றப்ப LSI லாஜிக் SAS வந்து த்ரூபுட் நல்லா இருக்கும். அண்ட் இது வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நோட் பண்ணிக்கோங்க, LSI லாஜிக் SAS ஹார்ட் டிஸ்க் SCSI கண்ட்ரோலர் வந்து யூசிங் ஆன் Microsoft cluster VMs and shared disk. Note this point properly. இது இன்டர்வியூல கேட்பாங்கன்னு தெரியாது, பட் ப்ரொடக்ஷன்ல இதை நீங்க பாப்பீங்க. நான் ரீசெண்டா ஒரு இஷ்யூ பார்த்தேன் ப்ரொடக்ஷன்ல, இந்த இஷ்யூ தான் பார்த்தேன் நான். It is the LSI லாஜிக் SAS SCSI controllers used in Microsoft cluster VM and shared disk. So shared disk என்னன்னா, ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கும், அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து 2 விஎம்க்கு ஷேர் ஆயிருக்கும். இப்போ ஒரு டேட்டா வந்து அந்த ஹார்ட் டிஸ்க்ல என்டர் ஆகுது அப்படின்னா, இந்த VMDK ஃபைல்ல என்டர் ஆகுது அப்படின்னா, the file will be shared between 2 VMs. நீங்க அந்த VMல இருந்து பார்த்தாலும் இந்த டேட்டா தெரியும், இன்னொரு VMல இருந்து பார்த்தாலும் டேட்டா தெரியும். That is called shared disk.
இந்த ஷேர்டு டிஸ்க் வந்து எங்க வச்சிருப்பாங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் கிளஸ்டர் விஎம் வச்சிருப்பாங்க. மைக்ரோசாஃப்ட் கிளஸ்டர் விஎம் எதுக்கு அப்படின்னா பெரிய பெரிய அப்ளிகேஷன் கிளஸ்டர் அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷன்லாம் வந்து இதுல தான் ரன் ஆகுது. எதுக்கு அப்படின்னா ஃபெயில் ஓவருக்காக. ஒரு விஎம் டவுன் ஆச்சு அப்படின்னா இன்னொரு விஎம்ல இருந்து டேட்டா ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். இப்போ விஎம் ஏ விஎம் பி அப்படி இருக்கு அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் கிளஸ்டர் விஎம்ல இருக்கும். இந்த ரெண்டு விஎம்மும் அஃபினிட்டி ரூல்ல ரன் ஆகும். வேற வேற ஹோஸ்ட்ல ரன் ஆகும் அஃபினிட்டி ரூல்ல. அப்படி இருக்கிறப்ப டிஸ்க் வந்து ஷேர்டா இருக்கும். இப்போ பிரைமரி விஎம் டவுன் அப்படின்னா செகண்டரி விஎம் லாக்ட் அஸ் பிரைமரி. ஸோ இது வந்து மைக்ரோசாஃப்ட் கிளஸ்டர் விஎம்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி கிளஸ்டர் விஎம்க்கு வந்து ஷேர்டு டிஸ்க் தான் கொடுத்துருப்போம். அந்த ஷேர்ட் டிஸ்க் கான்ஃபிகர்ட் பை எல்எஸ்எல் லாஜிக் சாஸ் இதுல இருக்கும். அண்ட் ஆல்சோ பை டிஃபால்ட்டா நீங்க ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா எல்எஸ்எல் லாஜிக் சாஸ்ல தான் இருக்கும். இப்போ இந்த விர்ச்சுவல் மிஷின் நம்ம கிரியேட் பண்ணது இங்க பாருங்க, ஸ்கசி கண்ட்ரோல் 0 பாருங்க. ஸ்கசி கண்ட்ரோல் 0 வந்துட்டு எல்எஸ்எல் லாஜிக் சாஸ்ல தான் இருக்குது. இதை வந்து நீங்க மாத்தினா மாத்திக்கலாம். அப்ப இன்னொரு இதை நீங்க வந்து கம்ப்ளீட்டா மாத்த முடியாது. இன்னொரு ஸ்கசி கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணி அதுல நீங்க மாத்திக்கலாம். இதுல நீங்க மாத்திக்கலாம். தென் அதுக்கடுத்து விஎம்ஆர் பேரா விர்ச்சுவல்னு ஒரு இருக்குது. ஸோ விஎம்ஆர் பேரா விர்ச்சுவல் எதுக்கு அப்படின்னா வெரி ஹையஸ்ட் த்ரூபுட் எபோவ் 50,000 IOPSக்கு மேல வேணும். என்னோட விஎம் வந்து ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணணும். என்னோட விஎம் வந்துட்டு ஹார்ட் டிஸ்க் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட விஎம் வந்து ஒரு எஸ்கியூஎல் விஎம். ஒரு எஸ்கியூஎல் விஎம் எடுக்கிறப்ப டேட்டா பேஸ்ல வந்து டேட்டா அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அப்ப அது ப்ராசஸ் பண்ற அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருந்து அது அடிக்கடி ப்ராசஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப அது அடிக்கடி ஹார்ட் டிஸ்க்ல இருந்து ப்ராசஸ் பண்றப்ப த்ரூபுட் அதிகமா இருந்தாதான் அந்த விஎமோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ உங்களோட விஎமோட த்ரூபுட் ஹார்ட் டிஸ்க் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா யூ வில் ஹேவ் டு செட் த ஹார்ட் டிஸ்க் அஸ் விஎம்ஆர் பேரா விர்ச்சுவல். என்னோட கரண்ட் கம்பெனில நாங்க வந்து விஎம்ஆர் பேரா விர்ச்சுவல் தான் யூஸ் பண்றோம். அண்ட் எல்எஸ்எல் லாஜிக் சாஸ் வந்து ஷேர்டு ஹார்ட் டிஸ்க்ல யூஸ் பண்றோம். ஷேர்டு ஹார்ட் டிஸ்க் எங்கெல்லாம் இருக்கும் வந்து எல்எஸ்எல் லாஜிக் சாஸ் யூஸ் பண்றோம். அது தவிர்த்து சில விஎம்ல மட்டும்தான் எல்எஸ்எல் லாஜிக் சாஸ் இருக்கும். மற்றபடி பெரிய பெரிய விஎம்ல எல்லாமே விஎம்ஆர் பேரா விர்ச்சுவல் தான் நாங்கள் யூஸ் பண்றோம். So the VMware Paravirtual will provide highest throughput above 50,000 IOPS. அப்படி இருக்கிறப்ப என்னோட விர்ச்சுவல் மிஷினோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். இன்புட் அவுட்புட் ஸ்பீடு நல்லா இருக்கும். சரிங்களா? இது ஜஸ்ட் ஃபார் யூ இன்ஃபர்மேஷன். இன்டர்வியூ கொஸ்டின்ல பெருசா எனக்கு தெரிஞ்சு கேட்டது இல்லை. பட் நீங்க ஒர்க் பண்ற இடத்துல சம்டைம்ஸ் வந்து கஸ்டமர் கேட்பாங்க, எனக்கு வந்து ஒரு ஷேடோ டிஸ்க் வேணும், இந்த விஎம் வந்து நான் வந்து கிளஸ்டர் விஎம் வந்து கன்வெர்ட் பண்ண போறேன், எனக்கு வந்து ஷேடோ டிஸ்க் வேணும் அப்படி கேட்பாங்க. அந்த மாதிரி டைம்ல நீங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அண்ட் ஆல்சோ உங்க என்வரான்மெண்ட்ல பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு விஎம் வந்து ஒரு டேட்டாபேஸ் விஎம் இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்குது, நீங்க எல்எஸ்எல் லாஜிக் சாஸ்ல பை டிஃபால்ட் இருக்கும். அப்ப நீங்க வந்து சஜஸ்ட் பண்ணி ஹார்ட் டிஸ்க் நெக்ஸ்ட் ஹார்ட் டிஸ்க் கிரியேட் பண்றப்ப நீங்க பேரா விர்ச்சுவல்ல கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரபிள் ஷூட்டிங்ல இது உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். விஎம்ஆர் பேரா விர்ச்சுவல் வந்து இப்போ கரண்டா நம்ம யூஸ் பண்றது பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கும். எல்எஸ்எல் லாஜிக் சாஸ் அப்படிங்கிறது மூணு பாயிண்ட் தான். பஸ் லாஜிக் பேரலல், எல்எஸ்எல் லாஜிக் பேரலல் வந்து இட்ஸ் ஒன்லி சப்போர்ட் லெகசி ஓஎஸ், விண்டோஸ் சர்வர் 2003, 2008, அப்புறம் விண்டோஸ் எக்ஸ்பி, விண்டோஸ் 98 சப்போர்ட் பண்றது. அப்புறம் எல்எஸ்எல் லாஜிக் சாஸ் அப்படிங்கிறது பை டிஃபால்ட்டா whenever we create the VM, the by default எல்எஸ்எல் லாஜிக் சாஸ் தான் வந்து அப்ளை ஆகும். இது வந்து ஒன்லி இங்க வந்து மேண்டேட்டரி ஃபார் மைக்ரோசாஃப்ட் கிளஸ்டர் விஎம் ஒரு ஷேடோ ஹார்ட் டிஸ்க். ரெண்டு விஎம்க்கான ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கும், அந்த ஷேடோ ஹார்ட் டிஸ்க் சொல்லுவோம். அந்த ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு இந்த எல்எஸ்எல் லாஜிக் சாஸ்ல தான் இருக்கும். நம்ம அதை வேணா இப்ப நான் காமிக்கிறேன். வாட் இஸ் ஷேர்டு ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறத வந்து இப்ப நான் இன்னொரு விஎம் கிரியேட் பண்ணாதான் காமிக்க முடியும். லெட் மீ கிரியேட் ஒன் விஎம் அண்ட் we will try to do the ஷேடோ ஹார்ட் டிஸ்க். ஓகே, இதுக்கு அடுத்த செஷன்ல பார்க்கலாம். And VMware Paravirtual, the VMware Paravirtual which is used for highest throughput above 50,000 IOPS. 50,000 IOPSக்கு மேல உங்களுக்கு வேணும், என்னோட VM வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல I will go for VMware Paravirtual. ஸோ இதை எப்படி நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னா, உதாரணத்துக்கு இந்த ஸ்கசி கண்ட்ரோலர் வந்து இதுல ஆல்ரெடி இது ஒரு விஎம் ரன் ஆகிட்டு பாருங்க. இந்த விஎம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஹார்ட் டிஸ்க் இருக்குது? ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது. சரி, 7 ஹார்ட் டிஸ்க் இருக்கும். 7 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஆமா, 7 ஹார்ட் டிஸ்க் இருக்கு இந்த விஎம்ல. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஸ்கசி கண்ட்ரோல் 0 இருக்கு இல்லையா? அந்த ஸ்கசி கண்ட்ரோல் 0 வந்து இது. நீங்க எப்படி வந்து ஹார்ட் டிஸ்கை வந்து மாத்துறதுன்னு சொல்றேன். ஸ்கசி கண்ட்ரோல் 0. அப்ப இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்றேன். அப்ப இது வந்து ஸ்கசி கண்ட்ரோல் 0ல இருக்குது. சரியா? இப்போ எனக்கு வந்து நியூவா வரணும். இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன், எல்எஸ்எல் லாஜிக் எனக்கு வந்து எல்எஸ்எல் லாஜிக் பேரலல் கொண்டு வரணும். அப்ப I will have to add new SCSI controller
select new, add new device, select SCSI controller. இதில் போயிட்டு நியூ SCSI controller இருக்குல்ல, இதில் போயிட்டு paravirtual VMware paravirtual கொடுங்க, கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா VMware paravirtual எனக்கு ஆட் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் ஹார்ட் டிஸ்க் கிரியேட் பண்றப்ப நீங்க வந்து அதை வந்து VMware paravirtual கொடுத்துக்கலாம். எடிட் செட்டிங்ஸ் போயிட்டு இப்போ கிட்ட 7 ஹார்ட் டிஸ்க் இருக்குதுல்ல, I'm going to add new hard disk, new hard disk. ஸோ இந்த நியூ ஹார்ட் டிஸ்க் வந்து நான் வந்து ஒரு 10 GB கொடுக்குன்னு வச்சுப்போம். தென் அந்த ஹார்ட் டிஸ்க் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. there is option called SCSI controller. இதுல SCSI controller 0, SCSI controller 1 இருக்கு இல்லையா, SCSI controller 1 அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா VMware paravirtual. SCSI controller 0 அப்படிங்கிறது LSI Logic SAS. ஸோ இப்போ நான் ஒரு நியூ ஹார்ட் டிஸ்க் கிரியேட் பண்றேன் அப்படின்னா அதை வந்து I will have to put it in on SCSI controller 1. ஸோ SCSI controller 1ல நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா it will become a paravirtual. தென் ப்ரொவிஷன் வைக்கிறேன். தென் நான் SCSI controller 1 செலக்ட் பண்றேன். SCSI controller 1ல அந்த ஹார்ட் டிஸ்க் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். நீங்க இது எதுவும் செலக்ட் பண்ண வேண்டாம், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. உங்களுக்கு இன்னொரு ஹார்ட் டிஸ்க் கிரியேட் ஆகும். SCSI controller 1ல வந்து கிரியேட் ஆகும். இப்போதான் ஆட் ஆகிட்டு இருக்கு நினைக்கிறேன். ரீகான்ஃபிகர் ஆயிடுச்சா? ரீகான்ஃபிகர் ஆயிடுச்சு. லெட் மீ ட்ரை டு கெட் த 8 ஹார்ட் டிஸ்க் ஆட் ஆயிருக்கு பாருங்க. ஸ்லோவாக இருக்குது. ஒரு எடிட் செட்டிங்ஸ் போகட்டும். தென் we will try to ஓகே. ஸோ எனக்கு எடிட் செட்டிங்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. எடிட் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 8 ஹார்ட் டிஸ்க் இருக்கு எனக்கு. அதில் ஹார்ட் டிஸ்க் 7 பார்த்தீங்கன்னா LSI Logic SAS-ல இருக்கும், which means SCSI controller 0ல. ஹார்ட் டிஸ்க் 8 பாருங்க, இட்ஸ் இன் SCSI controller 1ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ SCSI controller 1 இஸ் நத்திங் பட் VMware paravirtual. இப்போ லெட்ஸ் ட்ரை டு கன்வெர்ட் திஸ் டு SCSI டு லெட்ஸ் ட்ரை. இதை வந்து paravirtualக்கு பார்க்க முடியுதான் பார்க்கலாம். ஷட் டவுன் பண்றேன். ஷட் டவுன் பண்ணிட்டு வில் ட்ரை. இப்போ அதுக்கு மாற்றதுக்கான ஆப்ஷன் இல்லை. லெட் மீ ஷட் டவுன் அண்ட் ட்ரை டு கன்வெர்ட். லெட் மீ டு த graceful shut down. ஷட் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா வில் ட்ரை டு சேஞ்ச். கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்டில் இங்கே ஷட் டவுன் ஆகல. ஸ்லோ இருக்கு. VM ஆல்ரெடி பவர் ஆஃப்ல தான் இருக்குது, பட் எனக்கு இன்னும் ஷோ ஆக மாட்டேங்குது. பவர் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா I can able to convert. So how to convert
ஒரு எக்ஸிஸ்டிங் விஎம் ஹார்ட் டிஸ்க் வந்து SCSI கண்ட்ரோல் வந்து LSI லாஜிக் சாஸ்ல இருக்குது. அதை நீங்க வந்து VMware Paravirtual மாத்தணும் அப்படின்னா எஸ் we can convert, we can shut down the VM, then come to the controller. கண்ட்ரோலர் வந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா then it become a Paravirtual மாறிடும். ஸோ ஹார்ட் டிஸ்க் 1 இல்லை இருக்கு இல்லையா 0-1க்கு மாறிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம SCSI கண்ட்ரோலர் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் ஆகிக்கும். இங்கே வந்து கண்ட்ரோல் இந்த மாதிரி தெரியும் 0-1 0-2 1-0 அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது வந்து என்னன்னா 0-1 ஆரம்பிக்கிறது வந்து SCSI கண்ட்ரோலர் 0 1-0 ஆரம்பிக்கிறது வந்து SCSI கண்ட்ரோலர் 1 which is called VMware Paravirtual. ஓகேங்களா? ஓகே, இதில் டவுட் இருக்கா? டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. நெக்ஸ்ட் செஷன் போகலாங்க. மைக்ரோசாஃப்ட் கிளஸ்டர் சொன்னீங்கல்ல, ஆமா, அது என்ன ஆக்சுவலா? அது என்ன? மைக்ரோசாஃப்ட் கிளஸ்டர் விஎம்ங்கிறது பெரிய பெரிய என்வரான்மெண்ட்ல ரன் ஆகிற அந்த விஎம் வந்து அப்ளிகேஷன் விஎம். ஓகேங்களா? அது ஃபெயில் ஓவருக்காக வச்சிருப்பாங்க. ஒரு விஎம் வந்து ஃபெயில் ஆச்சு அப்படின்னா இன்னொரு விஎம்ல இருந்து அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகும். தேர் இஸ் நோ டவுன் டைம். ஓகேங்களா? ஏன்னா விஎம் அஃபினிட்டி ரூல் போட்டு வச்சிருப்போம். அஃபினிட்டி ரூல்ல ஒரு விஎம் வந்து ஒரு ஹோஸ்ட்ல இருக்கும், இன்னொரு விஎம் வந்து இன்னொரு ஹோஸ்ட்ல இருக்கும். அந்த விஎம்ல ஷேடோ ஹார்ட் டிஸ்க் இருக்கும். தென் அந்த ஷேடோ ஹார்ட் டிஸ்கை வந்து 2 விஎம் ஆக்சஸ் பண்ணிக்கும். விச் மீன்ஸ் அந்த டி டிரைவ் இ டிரைவ் இருக்கு இல்லையா, அந்த டிரைவ் வந்து 2 விஎம்லயும் தெரியும். இந்த இ டிரைவ் டி டிரைவ் வந்து 2 விஎம்லயும் தெரியும். நான் அதை இதுக்கு அடுத்த செஷன்ல காமிக்கிறேன் எப்படி வந்து ஷேடோ ஹார்ட் டிஸ்க் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஒரு விஎம் டவுன் ஆனாலும் இன்னொரு விஎம் இருக்கும், அந்த விஎம்ல அந்த டேட்டா இருக்கும். இதுக்கு பேர் ஃபெயில் ஓவர்னு சொல்லுவோம். அது எம்எஸ் கிளஸ்டர்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல நான் வந்து இன்னொரு விஎம் கிரியேட் பண்ணி அதை ஷேடோ ஹார்ட் டிஸ்க் வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே.